ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? 1/4 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்து நல்லா களைஞ்சி வச்சுக்கோங்க. இதோட 1 லிட்டர் அளவுக்கு பசும் பால் கலந்துக்கோங்க. இது கூட 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இதை சிம்ல வச்சு 1/2 மணி நேரம் நல்லா வேக விடுங்க. நடுவில் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. வச்சு இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருந்தோம்னா நல்லா இந்த மாதிரி திக்கா பால் பாயசம் ரெடி ஆகும். உங்களுக்கு இந்த அளவுக்கு வச்சு கிளறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்க சிம்ல வச்சு 5 விசில் வரைக்கும் விட்டீங்கன்னா போதும், உங்களோட பால் பாயசம் ரெடி ஆயிடும். இது ஆறுனோடனே இன்னும் கொஞ்சம் இருகும். 4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். 5 குங்குமப்பூ போட்டுக்கோங்க. நெய்யில வறுத்த முந்திரி, திராட்சை, பாதாம், நமக்கு விருப்பமான நட்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அதை சேர்த்தோம்னா நம்மளோட பால் பாயசம் தயார். இதுல நீங்க வெல்லமோ இல்ல பிரவுன் சுகரோ ஆட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நல்ல தண்ணியில கரைச்சு ஒரு கொதி விட்டு வடிகட்டி இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா சேருங்க. சூடா இருக்கிறப்ப சேர்த்தா இது முறிஞ்சு போயிடும். மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. ஒரு 10 இல்ல 12 முந்திரி எடுத்துக்கோங்க. ரெண்டுத்தையும் நல்லா களைஞ்சி ஒரு பேன்ல இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 1/2 மூடி தேங்காயை திருவி நல்லா பிழிஞ்சு ஃபர்ஸ்ட் பால் எடுத்துட்டு அதோட ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்து செகண்ட் பால் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த செகண்ட் பாலை விட்டு இதை இப்போ நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இதோட இன்னொரு 1/4 கப் அளவு தண்ணியும் சேர்க்கிறேன். அடுப்பில் வச்சு நல்லா கொதி வந்தோடனே இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு லேசாக ஒரு இடைவெளி விட்டுட்டு ஒரு 10 to 15 நிமிஷம் வச்சிங்கன்னா இது நல்லா வெந்து கிடைக்கும். டைம் இல்லை அப்படின்னா விசில் வச்சு 2 விசில் விட்டீங்க அப்படின்னா இது வெந்து கிடைக்கும். 1 ஸ்பூன் நெய்யை காய வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி நறுக்குன கொப்பரை தேங்காய் எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட கொப்பரை தேங்காய் இல்லைன்னா நார்மல் தேங்காய் கூட எடுத்துக்கலாம், இல்லை தேங்காய் துருவல் வேணா கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பை குழையாம ஆனால் அதே சமயம் நல்லா வேகிற அளவுக்கு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதுலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்து தனியாக வச்சுட்டு பாக்கி இந்த முந்திரி பருப்பையும் கடலைப்பருப்பையும் இப்போ போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதே பேனில் இப்போ 1/3 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு 1/2 கப் வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம். வெல்லத்தோட ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இப்போ அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கலாம். கல் மண் இருக்குன்னு உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா இந்த மாதிரி கரைஞ்சோடனே ஒரு தடவை வடிகட்டிட்டு திரும்ப வச்சு இதில் அடுப்பில் கொதிக்க விடலாம். பச்சை வாசனை போயிட்டு வெல்லம் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கிறப்ப நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த முந்திரி அண்ட் கடலை பருப்பு விழுத இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க. ஒரு 1/4 கப்லேருந்து 1/2 கப் வரைக்கும் தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். இது இந்த மாதிரி லேசாக கொதி வர ஆரம்பிக்கிறப்ப நம்ம தனியாக எடுத்து வச்சிருக்கிற இந்த கடலை பருப்பை இதோட சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இதோட 1/2 கப் அளவுக்கு முதல் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லேசாக ஒரு கொதி வந்தோடனே நிறுத்திடலாம். தேங்காய் பால் சேர்த்துட்டு கொதிக்க விட்டோம் அப்படின்னா திரிஞ்ச மாதிரி ஆயிடும். லேசாக கொதிக்க ஆரம்பிச்சோடனே அடுப்பை நிறுத்திட்டு இந்த வறுத்து வச்சிருக்கிற தேங்காய் துண்டுகளை கலந்துட்டா நம்மளோட கடலைப்பருப்பு பாயசம் ரெடி.